புதுவரவு பார்வையாளர்களுக்கு வணக்கம். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகும் அப்படின்னு கடந்த சில வாரங்களாக பேசப்பட்டு வந்த நிலையில் நேற்று அதற்கான ஒரு அச்சாரமாக பாஜகவினுடைய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேற்று டெல்லியில் இரவு 8 மணிக்கு மேலே அமித்ஷானுடைய இல்லத்தில் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசியிருக்கிறார். காலையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி விரைந்தார். அதன் பிறகு எஸ்பி வேலுமணி, கேபி முனிசாமி உள்ளிட்டவர்கள் உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உத்தரவு போட 2 பேரும் டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி கூட சிவி சண்முகம் ஏற்கனவே எடப்பாடி கூடவே போயிருந்தார். இந்த நிலையில் செய்தியாளர் சந்திப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்னா, நாங்கள் யாரையும் பார்க்க வரலைங்க, எங்களுடைய தலைமை அலுவலகம் டெல்லியில் அதிமுகனுடைய தலைமை அலுவலகம் இருக்குது, அதை நான் பார்வையிட வந்தேன் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக மாலையில் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்பு அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய சீனியர்களுடன் அமித்ஷாவை சந்தித்திருக்கிறார். அதில் பல்வேறு முடிவுகளும் எடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. அதன் பிறகு தனியாக அமித்ஷா எடப்பாடி பழனிசாமியை தனியாக ஒரு 15 நிமிடம் அவருடன் கலந்து பேசியிருக்கிறார். அந்த 15 நிமிடம் தான் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சந்திப்பாக இருக்கும். 2 மணி நேரம் என்பது கேபி முனிசாமி, எஸ்பி வேலுமணி, சிவி சண்முகம் உள்ளிட்ட அதிமுக இருக்கக்கூடிய டெல்லி முக்கிய பிரமுகர்கள் உள்ளிட்டவர்களுடன் கலந்து பேசிய அமித்ஷா அவர்கள் அந்த மீட்டிங்கிறது அது பொதுப்படையானது, பொது வெளியில் பேசக்கூடிய ஒரு சமாச்சாரமாக கூட்டணி நிலைப்பாடு முடிவெடுக்கக்கூடிய அனைவரும் பேசிய ஒரு பேச்சுவார்த்தை அது. அதன் பிறகு அமித்ஷாவுடன் 15 நிமிடம் எடப்பாடி பழனிசாமியுடன் பேசியது என்ன அப்படிங்கிறதா மிகப்பெரிய சஸ்பென்ஸு. அந்த நேரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா போட்ட கண்டிஷன்கள் என்னென்ன உத்தரவுகள் போட்டு இருக்கிறார், இப்படி நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அந்த 15 நிமிடத்தில் இருக்கும் அப்படின்னு ஒரு பார்வையும் இருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நீடித்த இந்த சந்திப்புங்கிறது பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடு உறுதி செய்யப்பட்டு விட்டது அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா அதிமுக 124, பாஜக 110 அப்படிங்கிற சீட்டு விகிதாச்சார அடிப்படையில் அவருடைய தொகுதி பங்கீடுகளை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த அடிப்படையில் முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தப்பட போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் வருகிறது. இந்த பின்னணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி, சசிகலா உள்ளிட்டவர்கள் பாஜகனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய சூழலில் அதிமுகவுக்கு 124, பாஜகவுக்கு 110 அப்படிங்கிற தொகுதி விகிதாச்சார அடிப்படையில் பிரிக்கப்பட்டு அதனுடைய ஓரளவுக்கு கருத்து கணிப்புகள் உறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது பார்க்க முடிகிறது. அந்த பின்னணியில் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அமமுக கட்சி பாஜகவுடன் கூட்டணி நிலைப்பாட்டில் இணைந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரன், ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படிங்கிற அடிப்படையில் பாஜகவுடன் ஆதரவில் இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம், சசிகலா அவர்கள் கிட்டத்தட்ட பாஜகனுடைய ஆதரவு நிலைப்பாட்டில் இறங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவி தினகரனுக்கும் என்ன சீட்டுகள் ஒதுக்கப்படும்? பாஜகவுக்கு 110 சீட்டு, அதில் நேரடியாக 100 சீட்டில் பாஜக களம் காண இருக்கிறது. மீதி இருக்கக்கூடிய அந்த 10 சீட்டில் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவி தினகரன் அவர்களுக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாக வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற நம்மளுடைய கருத்து கணிப்பாக இருக்கிறது. இது நடப்பதற்கும் அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கிறது. அதிமுக 124 தொகுதிகளில் நேரடியாக களம் இறங்க அதிமுக தயாராக உள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாட்டில் உறுதியான கூட்டணி அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு நேற்று நடந்த இந்த சந்திப்பில் ஒரு அதிகாரப்பூர்வ தகவலாக அமித்ஷாவே அவருடைய எக்ஸ்தல பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த செய்தியை நம்ம பார்க்கிறோம். எடப்பாடி பழனிசாமி பாஜக அழுத்தத்தினால், அமித்ஷாவுடைய கட்டுப்பாட்டினால் எடப்பாடி பழனிசாமி மிரட்டப்பட்டு பணிய வைக்கப்பட்டிருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னாக்கா எடப்பாடி பழனிசாமி அதிமுகனுடைய தலைமையில் பொதுச் செயலாளராக அதிமுக இருக்கிறாரு, தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. ஏற்கனவே அமைச்சர்கள்
ஊழல் பட்டியலில் அந்த அனைத்து முன்னாள் அமைச்சர்களும் அவங்களுடைய பெயர் பட்டியல் இருக்கிறது. இந்த சூழலில் அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னம் பிரச்சனை இருக்கிறது. அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் அப்படிங்கிற அந்த பதவிக்கு உண்டான நீதிமன்ற வழக்கும் இருக்கிறது. இந்த 2 இரட்டை இலை சின்னம் பொதுச் செயலாளர் பதவிக்கு பிரச்சனைகள் வந்துவிடுமோ? 2026 சட்டமன்ற தேர்தலில் இங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் நமக்கு அரசியல் கேள்விக்குறி ஆகிவிடுமோங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவால் பணிய வைக்கப்பட்டாரா அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாக ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருப்பார். எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படின்னு தற்போது சொல்லப்பட்டு வந்த எடப்பாடி பழனிசாமி 6 மாதங்களுக்கு முன்பு நாங்கள் யாருடனும் கூட்டணியும் இல்லைங்க, பாஜகவுடன் கூட்டணி எப்பவுமே இல்லை, இப்பவும் இல்லை, எப்பவுமே இல்லைன்னு டி ஜெயக்குமார் எடப்பாடி பழனிசாமியுடைய மைண்ட் வாய்ஸாக செய்திகளை சந்திப்ப நிறைய பேசியிருப்பார். கிட்டத்தட்ட தற்போது நிலவர அடிப்படையில் எங்களுக்கு ஒரே எதிரி திமுக தான் அப்படிங்கிற. அப்போ என்ன அர்த்தம்? மற்றவர்கள் யாருடனும் நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோன்னு சூசகமாக கடந்த சில வாரங்களாக எடப்பாடி பழனிசாமி சொல்லிக்கொண்டே வந்தார். செய்தியாளர்கள் மத்தியில் ஒரு 5-6 மாதங்கள் பொறுத்துருங்க, நாங்கள் கூட்டணி நிலைப்பாடு அறிவிக்கன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி நேற்று அதிரடியாக டெல்லிக்கு கிளம்பியிருக்கிறார். உடனடியாக, அதாவது 2 நாட்கள் 3 நாட்களுக்கு முன்பாக 5 வாரங்கள் பொறுங்க, 6 வாரங்கள் பொறுங்க, 1 வருஷம் இருக்குது தேர்தல், இந்த நேரத்தில் கூட்டணி நிலைப்பாடெல்லாம் சொல்ல முடியாதுங்க, நீங்களே ஒரு கற்பனையில் கேள்வி கேட்காதீங்கன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக விரைவாக நேற்று அர்ஜென்ட்டாக டெல்லி கிளம்பியதன் நோக்கம் என்ன? அவர் அங்கே டெல்லிக்கு எடப்பாடி பழனிசாமி வரவழைக்கப்பட்டாரா அல்லது இவரே கூட்டணி நிலைப்பாடு குறித்து பேசுவதற்காக இவரே போனாரா அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அது இவராக போனாலும் சரி, டெல்லியிலிருந்து அமித்ஷா அழுத்தம் கொடுத்து எடப்பாடி பழனிசாமியை வரவழைத்தா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்ட நிலைப்பாடாக நேற்று ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட பாஜக அதிமுக கூட்டணியில் தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்வலையை ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் பாஜக அதிமுக கூட்டணி நிலைப்பாடாக இருக்கிறது. இங்கே ஒரு முக்கியமான தகவலை நாம் பார்க்க இருக்கிறோம். ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் அதிமுகவில் இல்லை, பாஜக ஆதரவில் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக ஒரு விஷயத்த சொல்கிறாரு. ஓ பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் நாங்கள் சேர்ப்பதாக இல்லை, நீங்கள் சொல்கிறதெல்லாம் செய்தியாளர்கள் நீங்கள் கேட்குற கேள்வியெல்லாம் இது பொருத்தமற்ற கேள்விங்க, இவங்களை இப்போது வரைக்கும் நாங்கள் சேர்க்கின்ற மனநிலையில் இல்லை, அப்படி ஒரு சூழல் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு. இங்கே அதிமுகவுக்கு 124 தொகுதிகளும் பாஜகவுக்கு 110 தொகுதிகளும் அப்படின்னா ஓ பன்னீர்செல்வத்துக்கும் டிடிவி தினகரனுக்கும் யார் சீட்டு வழங்குவது அப்படின்னா பாஜக அந்த 110 சீட்டில் இருந்து ஓ பன்னீர்செல்வத்திற்கும் டிடிவி தினகரனுக்கும் ஒதுக்குவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்போ ஒருவேளை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறுகிறது, சட்டமன்றத்தில் ஆட்சி அமைக்கிறாங்க தமிழகத்தில். அப்போ சட்டமன்றத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஓ பன்னீர்செல்வம் அணி, டிடிவி அணி, பாஜக அணி அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அணின்னு சட்டமன்ற உறுப்பினர்கள் தனித்தனியாக இருப்பார்களா? இது எந்த நிலைப்பாடை எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது? எது எப்படியாக இருந்தாலும் ஓ பன்னீர்செல்வம் சசிகலா அதிமுகவில் வேணாங்க, தயவுசெய்து இதை நான் சொல்கிறது மட்டும் கேளுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவிடம் முறையிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலும் அதிரடியாக வருகிறது. இதற்கு மட்டும் நீங்கள் என்னை விட்டுடுங்க, இந்த விஷயத்தில் மட்டும் என்னை கம்பல் பண்ணாதீங்க, வற்புறுத்தாதீங்க, இது ஒரு விஷயத்தில் மட்டும் என் போக்கில் விட்டுடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பணிந்திருக்கிறார். அமித்ஷாவிடம் ஒரு வேண்டுகோளாக வைத்திருக்கிறார். நீங்கள் ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் சசிகலாவையும் நீங்கள் பாஜக ஆதரவில் நீங்கள் வச்சுக்கோங்க, ஆனால் அதிமுகக்குள்ள முறைப்படி வேணாம் அப்படிங்கிறது தான் எடப்பாடி பழனிசாமியோடைய நிலைப்பாடாக இருக்கிறது. இந்த அடிப்படையில் ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டு ஒரு சமரச பேச்சுவார்த்தையின் அடிப்படையில் அமித்ஷா அவர்கள் பல்வேறு கண்டிஷன்களை போட்டு எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் அதிமுக கூட்டணி அப்படிங்கிற ஒரு அறிவிப்பு நேற்று அதிகாரப்பூர்வமாக அமித்ஷா அவருடைய எக்ஸ்தல பதிவிலே ஒரு சில முக்கிய செய்திகளாக பதிவிட்டு இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிகிறது. எடப்பாடி பழனிசாமி இன்றும் டெல்லியில் மீண்டும் முகாமிட்டு இருக்கிறார். அங்கே பல்வேறு முக்கிய பிரமுகர்களை சந்திப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. கூட்டணி குறித்த நிலைப்பாடு பாஜக ஒரு மெகா கூட்டணி அமைக்கணுங்கிற நிலைப்பாட்டோட
திமுக 200 தொகுதிகளில் வென்று மீண்டும் 2வது முறையாக ஆட்சி பிடிக்கணுங்கிற களத்தில் இருக்கின்ற போது அவர்களை வீழ்த்துவதற்காக பல்வேறு வியூகங்களை அண்ணாமலை மூலியமாக பல்வேறு ஸ்கெட்ச்களை போடப்பட்டு இருக்க சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியில் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி பழனிசாமி நிறுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் வேட்பாளர் அப்படின்னா அண்ணாமலை எந்த நிலைப்பாடு எடுக்க போகிறார்? அந்த முதல்வர் வேட்பாளர் கனவு அண்ணாமலைக்கு இல்லையா? சரி, அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களே இருக்கட்டும், பாஜகனுடைய தலைமை என்ன சொல்கிறதோ அதற்கு நாம் கட்டுப்படலாம் அப்படின்னு அண்ணாமலை முடிவெடுக்க கூட வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாஜகனுடைய மாநில தலைவராக மீண்டும் அண்ணாமலை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு உள்ளது. ஓரிரு நாட்களில் அதற்குண்டான அறிவிப்பு அதிகாரப்பூர்வமாக பாஜகனுடைய மத்திய தலைமை அறிவிக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. இந்த நிலையில ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும், ஒரு சமரசமாக நம்ம ஒன்றிணைந்து செயல்படலாம். அதிமுக ஒன்றிணைகிறதா இல்லை பாஜக தலைவர்கள் அதிமுகனுடைய தலைவர்கள்லாம் ஒன்றிணைந்து செயல்பட போகிறார்களாங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கிறது. ஓ பன்னீர்செல்வம், சசிகலா பாஜக அணியிலேயே இருக்கட்டும், அதிமுகவில் நாங்கள் எப்படி இருக்கிறோமோ அப்படியே இருக்கிறோம், நம்ம கூட்டணி அப்படிங்கிற வருகிற போது நம்ம ஒன்றிணைந்து 2026 தேர்தலை சந்திப்போங்கிறதான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை. கொள்கை வேறு, கூட்டணி என்பது வேறு அப்படின்னு நான் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நேரங்களில் செய்தியாளர் சந்திப்பில் சொல்கிறாங்க, கொள்கை என்பது நிலையானது, கூட்டணி என்பது அந்தந்த நேரத்தில் வருகின்ற தேர்தலை கூட்டணி வைத்து எதிரிகளை வீழ்த்துவதற்காக கூட்டணி வைக்கிறதுங்க, அது நிலையானது கிடையாது. கொள்கை என்பது மட்டும்தான் நிலையானது. நாங்கள் ஒரு எதிரியை வீழ்த்தணும் அப்படின்னா கூட்டணி வைக்கிறதுல தப்பு கிடையாதுங்க. யாருடன் கூட்டணி வைக்கிறதுங்கிறது முக்கியம் கிடையாது. எதிரியை வீழ்த்துவதற்காக நம்ம எப்படி வேணாலும் கூட்டணி வைத்துக்கலாம். அந்த இடத்துல அது அந்த கூட்டணிங்கிறது நிலைப்பாடு நிலையானது கிடையாது. அந்தந்த தேர்தல் நேரத்தில் வைக்கிறது, அதுக்கப்புறம் பிரிவும், அதுக்கப்புறம் அடுத்த தேர்தலில் சேருவோங்கிறதெல்லாம் இது அரசியல சகஜமப்பா அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து. கொள்கை என்பது எங்கள் அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடு அடிப்படையில் நாங்கள் அதில் ஸ்டாண்டில் தெளிவாக இருக்கிறோம் அப்படின்னு ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, எது எப்படியாக இருந்தாலும் அமித்ஷாவிற்கு எடப்பாடி பழனிசாமி அடிபணிந்து விட்டாரா, பணிந்து விட்டாரா, பயந்து விட்டாரா? பாஜக கூட்டணியில் அதிமுக இணைவதற்கு பாஜக கொடுத்த அழுத்தம், கடந்த சில வாரங்களாக அமித்ஷா போட்ட பிளான், எஸ்பி வேலுமணி தொடர்ந்து அமித்ஷாவை சந்தித்து பல்வேறு அறிக்கைகளை கொடுத்து அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் அழுத்தம் கொடுத்து இந்த நிலைப்பாடு எடுக்கப்பட்டதா அப்படின்னு ஒரு புறம் பேசப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் சமீப சில நாட்களாக செங்கோட்டையினவர்கள் எடப்பாடி பழனிசாமியை எதிர்வினையாற்றக்கூடிய வகையில் இருந்த ஒரு சூழலும் நம்ம பார்க்க முடிகிறது. நேற்று டெல்லி சென்ற அந்த டீமில் எடப்பாடி பழனிசாமி, அந்த டீமில் செங்கோட்டையன் அவர்கள் இல்லை, டி ஜெயக்குமார் அவர்கள் இல்லை, முக்கிய புள்ளிகள் இல்லை. எஸ்பி வேலுமணி, கேபி முனிசாமி, சிவி சண்முகம் உள்ளிட்டவர்கள் மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமியுடைய அந்த டீமில் அமித்ஷாவை டெல்லியில் சந்தித்து இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அதிமுக பாஜக கூட்டணி உறுதி செய்யப்பட்ட நிலையில் அதிமுகவிற்கு 124 சீட்டுகளும் பாஜகவிற்கு 110 சீட்டுகளும் இந்த அடிப்படையில் களத்தை காண இருக்கிறார்கள். 2026 சாதகமான தேர்தலாக, மெகா கூட்டணி அமைத்து வெற்றி பெறக்கூடிய தேர்தலாக ஒரு முன்னெடுப்பை அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி பழனிசாமி டீம் கடுமையாக உழைப்பதற்கு அவருடைய அரசியல் வியூகங்கள் பின்னணியில், எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை பின்னணியில் அமித்ஷா போடக்கூடிய அந்த வியூகங்கள் தமிழ்நாட்டில் பலிக்குமா? பொறுத்திருந்து பார்க்கலாம்.